Sarvadvaya Swaha, Om Ham Bhagavate Swaha, Om Ham Sarvadvaya Swaha, Om Ham Dhanadaya Swaha, Om Ham Dhanadvaya Swaha, Om Ham Yogadvaya Swaha, Om Ham Kushmaraya Swaha, Om Ham Vayudvaya Swaha, Om Ham Adachvane Swaha. நம்ம சங்காபிஷேகம் சங்கு பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? வலம்புரியில நிறைய வகைகள் இருக்கா? சங்குல நிறைய வகை இருக்கா? வலம்புரின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இடம்புரின்னு கேள்விப்பட்டிருக்கோம். வலம்புரி சங்குனா என்ன, இடம்புரி சங்குனா என்ன தெரியுமா? நம்முடைய கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வலது கைன்னு வச்சுப்போம். இந்த கை ஒரு குழி மாதிரி நம்ம பண்ணா எப்படி இருக்குமோ அதே ஷேப்ல இருக்கும் வலம்புரி சங்கு. அந்த சங்கு எடுத்து நம்ம கையில வச்சா நம்ம கை எப்படி குழி மாதிரி இப்படி இருக்கும். இப்படி வச்சுங்களேன், அந்த கூர்மையானது அந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளம் வந்து வலது பக்கமா இருக்கும். அது பேரு வலம்புரி சங்கு. இடம்புரி சங்கு எப்படி இருக்குன்னா இடது கை பக்கம் இருக்கும். இப்படி கை வச்சா இந்த குழி எப்படி இருக்கு, இப்படி இருக்கா, குழி வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அது வந்து இடம்புரி சங்கு. எதற்காக இந்த 48ஆம் நாள் மண்டல பூஜைக்கு சங்காபிஷேகம் பண்றோம் அப்படின்னா, ஒரு இடம்புரி சங்கை கொண்டு வந்து அதுக்கு உரிய பூஜைகள் செய்து அந்த தீர்த்தத்தால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா 100 யாகங்கள், அதாவது 1008 நதிகள் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதை பெரிய அளவுல ஒரு ஹோமம் பண்ணி அந்த கலசத்தை எடுத்துன்னு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா என்ன சாந்தி சுவாமி ஆகுவாரோ அந்த சாந்தி ஆகுவாரு இந்த சங்குகால எடுத்துன்னு போயிட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு துளி தீர்த்தத்தால. எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க? ஈக்குவல் எதுன்னு புரியுதா? இதில் இருக்கக்கூடிய 1008 நதிகள் இருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அவ்வாறான பலன் இந்த இடம்புரி சங்கு ஒரு துளி ஆல சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சமம். இப்ப நம்ம இங்க வச்சிருக்கிறது எல்லாமே வலம்புரி சங்கு. இடம்புரி சங்கை விட மேன்மையானது வலம்புரி சங்கு. இடம்புரி சங்குக்கே அவ்வளவு விசேஷம் அப்படின்னா 10,000 இடம்புரி சங்கு கொண்டு அபிஷேகம் பண்ணா என்ன பலன் உண்டோ அது ஒரு வலம்புரி சங்கு கொண்டு அபிஷேகம் பண்றதுக்கு சமம். என்னது? 10,000 இடம்புரி சங்கு தீர்த்தத்தால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா என்ன சந்தோஷம் சுவாமி படுவாரோ அதற்கு ஈக்குவலானது, அதற்கு சமமானது ஒரு வலம்புரி சங்கனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அப்போ இங்க நம்ம எத்தனை வச்சிருக்கிறோம்? 108 வலம்புரி சங்குகள் வச்சிருக்கோம். அப்போ எத்தனை சந்தோஷம் சுவாமி அடைவார் என்பதற்காக தான் இதற்கான பலனை பத்தி உங்களுக்கு சொல்றோம். வலம்புரி சங்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் கொண்டது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆலயத்திலெல்லாம், சிவன் ஆலயத்திலெல்லாம் பிரதானமா முன்னாடி சங்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சங்கு உண்டு. அப்போ இந்த வலம்புரி சங்குகளால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது பெரிய அளவுல கும்பாபிஷேகம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? கும்பாபிஷேகத்தின் அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் சில குறைகள் செஞ்சிருப்போம். சுவாமிக்கு சில சாந்தி பண்றதுல ஏதாவது குறை வச்சிருப்போம். அவ்வாறான குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த 48 நாள் சுவாமிக்கு மண்டலாபிஷேகம் பண்ணியிருப்போம். அதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் இது எல்லாம் நிவர்த்தியாகி சுவாமி சந்தோஷப்படணுன்றதுக்காகத்தான் இந்த 48ஆம் நாள் என்ன அபிஷேகம் பண்றோம்? வலம்புரி சங்காபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது 2 நாள் முன்னாடி வரைக்கும் இடம்புரி சங்கு சின்ன சின்னதாக கிடைக்கிறன்ற மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு சுவாமி நமக்கெல்லாம் ஒரு பிராப்தம் கொடுத்துருக்காரு. என்னன்னா எல்லாமே வலம்புரி சங்காவே கொடுத்தாங்க சார். இது எல்லாமே ஒரு சிவன் ஆலயத்துது. இதை நம்ம பத்திரமா நான் திருப்பி எதுவுமே சேர்க்கணும். இது எதனா ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நான் அவருக்கு 1000 ரூபாய் தர வேண்டியிருக்கும். ஒரு கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் தான் போய் நம்ம கலந்துக்கணும். நமக்கெல்லாம் இந்த கலியுகத்துல நிறைய வேலை செய்யணும். நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சுவாமி கிட்ட போய் மனசை பக்தி செலுத்துறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். அருள் இல்லாததுக்கு, பொருள் இல்லாததுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாததுக்கு அவ்வுலகம் இல்லை. அதுதான் அருள். பொருள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வைக்கிறோம், அதனால அருள் சாமி.
நம்ம அண்ணாச்சி கடையில போயிட்டு ஒரு 4 கிலோ வாங்கிக்கலாமா? கிடைக்குமா? கிடைக்குமா? நம்ம கணக்குல சேரும். எப்படி? ஏதாவது ஒரு விதத்துல, எந்த விதத்துல இருந்தாலும் நம்மகிட்ட பெரிய அளவுல பொருள் இல்லை சுவாமி, பெரிய அளவுல அபிஷேகம் பண்ண முடியாது சுவாமி, இந்த சங்கீதனால ஒரு தீர்த்தம் ஒரு துளியாவது உன் கையா அபிஷேகம் பண்றது என்ன சாமி இவ்வளவு சொல்றாரு, பொய் பொய்யா இருக்குதுன்னு. ஏன்னா இந்த சங்க வெறுமனே நீங்க காதல வச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்க ஒரு ரீங்காரம் ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ மந்திரத்தை அது சொல்லி